பாராட்டல் நிகழ்ச்சியும் ஒரு வாழ்த்து நிகழ்ச்சியும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில இந்த நிகழ்வை நாம இன்றைக்கு சிறப்பாக நம்ம தொடங்க இருக்கின்றோம். இது ஒரு அற்புதமான நிகழ்வு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தேர்வுக்கு முன்னதாக நம்ம ஒரு ஊக்கப்படுத்தும் நிகழ்ச்சியாக நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். நம்ம அதற்காக இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக கடந்த ஆண்டும் இந்த நிகழ்ச்சிக்காக நமக்கு வருகை தந்து நமக்கு பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஊக்கம் அளித்திருந்தார்கள். அதை தொடர்ந்து நாம் கடந்த குரூப் 4 தேர்வில் நாம் வெற்றி பெற்று நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக இன்றைக்கு குரூப் 4ல பணியாளர்களாக பணியாற்றி வருவதை நாம் இந்த நேரத்தில் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொண்டு அதை தொடர்ந்து இந்த ஆண்டும் நாம ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம இந்த தேர்வுல வருகிற இந்த குரூப் 4 தேர்விலும் நாம மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்காக முனைப்போடு நம்முடைய இந்த நிலக்கோட்டை பகுதியிலிருந்து நம்ம செயல்பட்டு வருகிறோம். அந்த வகையில நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக வழிகாட்டுவதற்காக நம்முடைய பேராசான், நம்முடைய பெருமதிப்பிற்குரிய நம்முடைய அன்னை பயிற்சி மையத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கெடுத்துக் கொண்டு நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய நம்முடைய வீரா பாலச்சந்திரன் ஐயா அவர்களை முதலில் வருக அன்போடு வரவேற்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் இன்றைக்கு ஊக்கமளித்து பல்வேறு செய்திகளை உங்களுக்காக தரவிருக்கின்ற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜ்குமார் ஐயா அவர்களையும் மாவட்ட வருவாய் அலுவலராக இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்னையில செயல்பட்டு வருகின்றார். அந்த வகையில கூடுதல் பொறுப்பாக திறன் மேம்பாட்டு கழகம் அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த பொறுப்பிலும் வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிகச்சிறந்த பொறுப்பிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பிலே வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்முடைய கிராமப்புற மாணவர்களுக்காக நம்மோடு இது இணைந்திருப்பது உண்மையிலே பெரும் மகிழ்ச்சிக்குரியது. அவர்களை நாம் முத்தாய்ப்பாக அனைவரின் சார்பாக வருக நண்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வினை இனிமையாக அழகாக தொடங்கி வைக்க நம்முடைய பேராசான் பெரும் மதிப்பிற்குரிய வீரா பாலச்சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ். அன்பிற்குரிய தம்பி காசிமாயன் அவர்களே, ஐயா ராஜ்குமார் ஐயா அவர்களே, அன்பு தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நிகழ்வில் மாலை பொழுதில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இளைஞர்களை சந்திக்கிற போதெல்லாம் நானும் இளமை உணர்வு செய்கிறேன். அந்த ஆற்றலில் தான் நான் எப்போதுமே துடிப்போடு, என் துடிப்பு முழுதுமே இளைஞர்கள் தான். ஐயா அன்னை கல்வி மையம் மிகப்பெரிய சாதனை செய்து வருகிற ஒரு அமைப்பு என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். உணர்வோடு நாம் கலந்திருக்கிறோம். பயிற்சி மையத்தின் நிலக்கோட்டை போன்ற ஒரு பின்தங்கிய கிராமப்புற இளைஞர்களை ஒருங்கிணைத்து அவர்களை வாழ்வை ஒளிமயப்படுத்துவதற்கான ஒரு பெரும் பணியை, பெரும் கடமையை பெரும் நிதி கண்ணோட்டத்தில் மட்டுமில்லாமல் சமுதாய கண்ணோட்டத்தில் மாற்றி வருகிற அன்னை கல்வி மையத்தின் இயக்குனர் தம்பி காசிமாயன் போற்றுதலுக்குரியவர், பாராட்டுக்குரியவர். அதன் நிர்வாகிகள் எல்லோரும் இந்த நேரத்தில் போற்றி வழங்கி இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பதில் மிக 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 பெருமை கொள்கிறேன். நம்முடைய மாணவர்கள் கடந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு பெற்று பின்னிக்கு பயிற்சிக்கு பணிகளில் அமர்ந்திருக்கிறார்கள் என்ற பெருமையோடு இந்த ஆண்டு அதைவிட சாதிக்கத்தக்க ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வில் அந்த சாதனையில் ஐயா ராஜ்குமார் அவர்கள் பங்கு இருந்தது என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் கடந்த ஆண்டு அவருடைய உரையை நான் கேட்டவன். உரையை கேட்டவன் மட்டுமல்ல, உரையில் நான் மயங்கியவன். அவருடைய உரை அவ்வளவு ஒரு இளைஞராக இருந்தாலும் அத்தனை பண்பு, அத்தனை நேர்த்தி, அத்தனை அறிவார்ந்த சிந்தனைகள், அதை விட நிதான போக்கு, இதுக்கு மிஞ்சிய ஒரு சமுதாய பற்று. இளைஞர்களை, இந்த வேலை தேடும் இளைஞர்களை, அரசு பணி மீது ஆர்வம் கொண்டிருக்கிற இளைஞர்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி நெறிப்படுத்த வேண்டுமே என்ற உணர்வு மேலோங்கி இருந்ததெல்லாம் அவரிடம் கண்டேன். இப்படிப்பட்ட ஒருவர் இன்று உங்களுக்கு வழிகாட்ட நெறிப்படுத்த வந்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய வரம். நீங்கள் இன்று இந்த அரங்கில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் என்று நான் சொல்லுவேன்.
எனக்கும் ஐயா ராஜ்குமார் அவர்களுக்கும் ஒரு ஆத்மார்த்த இணைப்பு உண்டு என்பதை அவர் அறிய மாட்டார், நான் அறிவேன். ஏனென்றால் அவர் பணியாற்றிய கூடலூர் பகுதியிலே நானும் வாழ்ந்தவன். இப்போது அவர் சென்னையிலே நீலகிரி மக்களோடு கலந்து பழகியவன் என்ற வகையில், நீலகிரி அரசு பணியாளர்கள் அரசு ஆட்சியர்களோடு தொடர்பு கொண்டிருந்தவன் என்ற வகையிலே அவர் மீது எனக்கு ஒரு ஆத்மார்த்த ஈடுபாடு உண்டு, ஈர்ப்பு உண்டு. இப்போ அவர் மாவட்ட வருவாய் அலுவலராக மட்டுமல்லாமல் திறன் மேம்பாட்டு கழகத்தின் இயக்குநராகவும் ஒரு இயக்குநராகவும் இருக்கிறார். அதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம். இன்று மனித வள மேம்பாடு பற்றி உலகம் முழுவதும் பெரிதாக பேசப்படுகிறது, இந்தியாவிலும் பேசப்படுகிறது. ஆனால் நான் அறிந்த வகையில் நான் இளைஞர்களோடு பழகுகிறேன், பல நிறுவனங்களுக்கு போய் வருகிறேன், பார்த்து வருகிறேன். பஸ்ஸில் பேருந்தில் பயணம் செய்யும் போது கூட இளைஞர்களை பார்த்து கொண்டே அவர்களின் ஆட்டிடியூட், அந்த பண்புகளை இயல்புகளை நான் பார்த்து உணர்ந்து வருகிறேன். அப்படி உணர்வது வகையிலே பல குறைபாடுகளை நான் கண்டு வருகிறேன். இளைஞர்கள் பள்ளிக்கு பெருகி இருக்கிறார்கள், இளைஞர் ஆட்கள் பெருகி இருக்கிறது. பார்க்க புலகாங்கிதம் அடைகிறேன் நான். இளைஞர்கள் உற்சாகத்தின் துடிப்பையும் வேகம் மாட்டிக்கொண்டு பரபரப்பாக இளைஞர்கள் போகும்போதுதான். ஆனால் அங்கேயும் சில குறைபாடுகளை இந்த சமூக நவீன வாழ்க்கை சூழலும், நவீன வாழ்க்கை முறையும், நவீன அரசியல் போக்கும், நவீன பொருளாதார சமூக சிந்தனைகளும் அவர்களை பலவீனப்படுத்தி பொருளாதார குறிப்பாக உலகமயமாக்கல் சூழலில் அவர்களை பல சுயநல தன்மைகளுக்கு மாற்றியிருப்பதையெல்லாம் நான் உணர்ந்திருக்கிறேன். அத்தகைய சூழலில்தான் திறன் மேம்பாட்டை வளர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை தேசத்தின் மிகப்பெரிய தொண்டு. ஐயா மாவட்ட வருவாய் அலுவலராக இருந்தாரு என்னவோ, ஆனால் இது முக்கியம் என்று கருதுகிறேன். அதை விட இதுதான் முக்கியம் என்று நான் கருதுகிறேன். என்றால் நம்முடைய இளைஞர்களை திறன்களை வளர்த்தெடுப்பது, நான் அடிக்கடி பேசும்போது சொல்லியிருக்கேன், திறன்களின் அறிவு மட்டும் போதாது, திறன்கள் மிகவும் முக்கியம். அப்போதுதான் பணியை ஒழிக்க முடியும். வெறுமனே குவாலிபிகேஷன் தகுதிகளை மட்டும் வைத்துக் கொண்டு அங்கே வேலைக்கு போனால் அங்கு தோற்று போனதை நான் பார்த்திருக்கிறேன். பல அலுவலக பணிகளில் தோற்று போனதை அல்லது மக்களோடு டீல் பண்ணும், மக்களோட அணுகுமுறைகளில் பின்தங்கியதை நான் கண்டிருக்கிறேன். அதெல்லாம் எதனால என்றாலும் இந்த திறன் மேம்பாடும் பண்பாட்டு பிஹேவியர் மேம்பாடும் இல்லாத காரணத்தினால்தான். இந்த வகையிலே ஐயா ராஜ்குமார் அவர்கள் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய ரிசோர்ஸ், மிகப்பெரிய ஆதாரமாக, பல ஆதாரமாக நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அறிவுத்திறன் நிறைந்த அவருடைய நேரத்தை நான் கொள்ளையடிக்க கூடாது, அது குற்றம். அவருக்கே வழிவிட்டு இந்த அற்புதமான நிகழ்வை என்னோடு இங்கே இருக்கிற காசிமாகன் இளைஞர், வந்திருப்பவர் ஐயா ராஜ்குமார் அவர்களும் இளைஞர், இங்கே இருக்கிற நீங்கள் எல்லோரும் இளைஞர். நான் மட்டும்தான் நிறைய திறமை பெற்றவன். அப்படி இருந்தும் உங்கள் எல்லோருடைய இந்த இளமை ஆற்றலை நான் எனக்கு உள்வாங்கிக் கொண்டு இந்த இரவை மீதமாக்கிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எல்லோரும் வாழ்க வளமுடன், நன்றாக எல்லோரும் இந்த நிகழ்வின் மூலம் பயன்பெற்று வரப்போரும் தேர்வில் முழுமையாக நமது அன்னை கல்வி மையத்துடைய நோக்கம் வெறுமனே நீங்கள் தேர்வு எழுதுவதில்லை, அத்தனை பேரும் தேர்ச்சி பெற்று முழுமையாக பணியை அமர வேண்டும். அடுத்த ஆண்டு 100% நீங்கள் பணியில் அமர்ந்தீர்கள் என்ற வெற்றி கொடியை நாட்டுவதற்கும் அந்த வெற்றி விழாவுக்கும் ராஜ்குமார் ஐயா அவர்கள் வர வேண்டும், எண்ணிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய பேராசான் அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய சொல்லால், ஆற்றலால், உணர்வால், உள்ளத்தால் எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து கொண்டே இருப்பார். அந்த வகையில் இன்று அழகாக நேர்த்தியாக உங்களுக்கு ஒரு உற்சாகம் உரமேற்றி இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களையும் இந்த உரை இதனுடைய முக்கியத்துவத்தையும் மிக அழகாக எடுத்துரைத்திருக்கின்றார். அந்த வகையில் நம்முடைய பேராசான் அவர்களுக்கு நம் நெஞ்சு நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அடுத்த நிகழ்வாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் மிகச்சிறந்த நம்மை போன்ற இந்த இளைஞர்கள் மீது பற்று கொண்டு இந்த கிராமத்து இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், இவர்களும் ஒரு அரசு பணியாளர் அந்த கனவை நினைவாக்க நம்மால் முடிந்த பணிகளை, ஏனென்றால் அவர்கள் இருக்கக்கூடிய இவ்வளவு முக்கியமான இந்த சூழ்நிலைகளில் நமக்காக நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கு இந்த நிகழ்வில கலந்து கொண்டது நம் உண்மையிலே பெருமிதத்திற்குரியது. அந்த வகையில் நாம் அனைவரும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி வாகை சூட அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை அழைத்து உங்களிடத்திலே உங்களை வாழ்த்தியும் உற்சாகப்படுத்தியும் ஊக்கமளிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா வாங்க. வணக்கம், ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். முதலிலே இந்த நிலாக்கோட்டையில ஒரு அன்னை டிஎன்பிஎஸ்சி அகாடமி நடத்தி பல கிராமப்புற இளைஞர்களுக்கு வழிகாட்டி காசிமா இளைஞர்களுக்கும் சிறந்த வழிகாட்டுதல்களை வழங்கி கொண்டிருக்கும் ஐயா பாலச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் முதலில் என் பணிவான வணக்கங்கள். இங்கே இந்த பிசி மூலமாக இணைந்திருக்கக்கூடிய அனைத்து கேண்டிடேட்ஸு
வந்து ரொம்ப ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராகி அடுத்து சில தினங்கள்ல எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் எனக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நல்ல முதல்ல என்னுடைய விஷஸ் சொல்லிடுறேன். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. இப்போ நான் வந்து கடந்த முறை பங்கு பெற்றப்போ துணை ஆட்சியராக உங்களிடம் உரையாடினேன். அதற்கு ஏற்கனவே முன்னாடி நான் வந்து கூனியூர் அப்படிங்கிற ஒரு கிராமம், திருநெல்வேலி மாவட்டம், அம்பாசமுத்திரம் பக்கத்துல சேரன் மகாதேவி அப்படிங்கிற ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய கூனியூர் அப்படிங்கிற கிராமத்துல இருந்து தான் அங்க படிச்சு, அங்கதான் 12th வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசு பொறியியல் கல்லூரி திருநெல்வேலியில இன்ஜினியரிங் முடிச்சு டிசிஎஸ் ஐடி ஜாப்ல கொஞ்ச நாள் ஒரு 4 வருடம் வேலை பார்த்து அப்புறம் யூபிஎஸ்சி எனக்குடைய ஐஏஎஸ் தேர்வுக்கும் தயாராகி டிஎன்பிஎஸ்சி என குரூப் 1 தேர்வுக்கும் தயாராகி பேரலா ப்ரிப்பேர் பண்ணினேன். முதலிலே துணை ஆட்சியர் பதவி கிடைச்சது. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா யூபிஎஸ்சியில் ஆல் இண்டியா ரேங்க் 263 ரேங்க் எடுத்து ஐஆர்எஸ் பணி கிடைத்தது. பட் எனக்கு சொந்த மாநிலத்திலேயே பணியாற்றுவதற்கு விருப்பப்பட்டு நான் இப்போ துணை ஆட்சியராக இருந்து இப்போ பதவி உயர்வின் மூலமாக மாவட்ட வருவாய் அலுவலராக சமீபத்தில் பதவி உயர்வு அடைந்து இப்பொழுது வந்து திட்ட இயக்குனராக திறன் மேம்பாட்டு கழகத்தில் பணிபுரிந்து வருகிறேன். பாலச்சந்திர ஐயா சொன்ன மாதிரி முதல்ல இந்த பணியே வந்து ரொம்ப விருப்பமாக நான் செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது. ஏன்னா இந்த துறையானது ட்ரெடிஷ்னலாக திறன் மேம்பாட்டு கழகம் என்பது ஒரு அரசு துறை வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு துறையாக இருந்தது. அதை பத்தி அது ஏதோ ஒரு துறை 100 துறைகளில் ஒரு துறை என்பது போல் இருந்தது. அப்புறம் அரசு இதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய முக்கியமான வளர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு 70% மேல இன்னைக்கு கிராமப்புற மாணவர்களும் எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு ஐதர் ஒரு ஐடிஐயோ இல்ல ஒரு டிப்ளமாவோ இல்லாட்டி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்ல ஒரு இன்ஜினியரிங்கோ படிச்சு ஒரு கிராஜுவேட்டா ஆகிறோம். அது இந்திய அளவில் எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய சராசரி வந்து 50%க்கும் மேல இருக்கு அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கலா. பட் மைக்ரோ லெவல் டேட்டா அனாலிசிஸ் சமீபத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணதுல அந்த டேட்டா 50% கிடையாது, 70 வரைக்கும் கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விபரம் சொல்லுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய டிகிரி ஹோல்டர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க தமிழ்நாட்டில் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அதிகம். ஆனா இதுல ஒரு சேலஞ்சு, ஒரு சவால் என்ன அப்படின்னா, டிகிரி வாங்கிட்டோம், எல்லாரும் வந்து பட்டதாரிகள் ஆயிட்டோம், ஆனா எல்லாருக்கும் திறன்களை வளர்த்து கொண்டோமா, எல்லாரும் வந்து அவர்களுடைய திறனுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை நாம அணுகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமா தான் இருக்கு. சார் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் வந்து எஜுகேஷன் கற்றறிந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லுவாங்கன்னா, தோஸ் ஹூ ரீட் ரைட் அண்ட் ஸ்பீக். யாருக்கெல்லாம் எழுத தெரியுமோ, யாருக்கெல்லாம் படிக்க தெரியுமோ, யாருக்கெல்லாம் பேச தெரியுமோ அவர்கள் எல்லாம் கற்றவர்கள் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல தான் அந்த எஜுகேஷன் சென்சஸ், லேர்னிங் சென்சஸ் பண்ணுவாங்க. அது காலங்காலமாக இருந்து கொள்கிறது. ஆனா இன்னைக்கு வந்து 21ஆம் நூற்றாண்டுல நம்மளுடைய டெஃபினிஷன் மாறுது. இன்னைக்கு வந்து யாரு கற்றவர்கள், யாரு வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும் அப்படின்னா திறன் பெற்றவர்களால தான் வந்து இன்னைக்கு வந்து எந்த ஒரு துறை, அது அரசு துறையா இருக்கலாம், தனியார் துறையா இருக்கலாம், நீங்க சுய வேலை வாய்ப்பு கூட செய்யலாம். எந்த துறையை நீங்கள் இளைஞர்கள் தேர்ந்தெடுத்தாலும் அந்த இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு, தங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ளுதல் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கு. இது ஏதோ ஒரு துறையினுடைய வேலை மட்டும் கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க எல்லாருமே குரூப் 4 எக்ஸாம் எழுத போறீங்க. டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்ட்டு ஒரு டேர்ம் உண்டு. அதாவது இந்தியாவில் பாத்தீங்கன்னா சராசரி வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 29ன்னு சொல்றாங்க. அது தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் ஏர்லியாவே, உங்க எல்லாருக்கும் தெரியும் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேஷியோ, நீங்க எல்லாருமே குரூப் 4 எக்ஸாம் எழுதுறீங்க, டிஎஃப்ஆர் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அதாவது இயல்பாக ஒரு குடும்பத்துல எத்தனை குழந்தைங்க பிறப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு. அது பாத்தீங்கன்னா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமோ ஒரு தேசமோ பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வீடுகள்ல 5 குழந்தைங்க, 6 குழந்தைங்க, 7 குழந்தைங்க. தமிழ்நாடு மாதிரியான வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள்ல டிஎஃப்ஆர் என்பது வளர்ந்த நிலையான 2.1, ஒரு குடும்பத்துல அது அந்த ரேஷியோல 2.1 என்று சொல்கிறார்கள். அந்த 2.1 அடைந்தாலே ஒரு வளர்ச்சி அடைந்த நிலை என்று சொல்லப்படுகிறது. அது நம்ம தமிழ்நாடு ஏர்லி ஸ்டேஜஸ்ல நம்ம அடைவிட்டதனால்
இப்பொழுது நாம ரைட் ஏஜ், இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக யூத் பாப்புலேஷன் இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அடுத்த 10 ஆண்டுகள்ல தான் யூத் பாப்புலேஷன் அதிகமா இருப்பாங்க. நம்ம அடுத்த 10 ஆண்டுகள்ல ஏஜிங் பாப்புலேஷனா மாறிடுவோம். இன்னைக்கு உலக வரலாற்றை பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து ஒரு ஏஜிங் நேஷனாக கருதப்படுகிறது. அங்க சராசரி வயது பாத்தீங்கன்னா மோர் தென் 40-50 தான் இருக்கு. அங்க இளைஞர்கள் பற்றாக்குறை இருக்கு. அதனாலதான் எங்கள் திறன் மேம்பாட்டு கழகத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் என்பது கற்றுத்தரப்பட்டு, இலவசமாக கற்றுத்தரப்பட்டு, அதுக்கான ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் கற்றுத்தரப்பட்டு, ஏன்னா ஜப்பான்ல இன்னைக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள், அதிகமான இளைஞர்களை வந்து அவங்களுடைய தேசம் வந்து ஈர்க்கிறது. அந்த மாதிரியான ஏஜிங் பாப்புலேஷனாக தமிழ்நாடு இன்னும் அடுத்த 10 வருடங்களில் மாறும். அதனால இந்த 10 வருடம் என்பது நம்மளுடைய வளர்ச்சிக்கு மிக மிக குரூஷியலான காலகட்டம். இளைஞர்கள் ததும்பி வழியக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த 2020 2035 வரைக்கும். 2035க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிராமங்கள்ல இளைஞர்களுடைய பாப்புலேஷன் என்பது இப்ப இருக்கிறத விட பல மடங்கு குறைவாக இருக்கும். அதனால இந்த காலகட்டத்தில் அரசானது அதிகமாக இளைஞர்கள் மேல முதலீடு பண்ணினாதான் நம்மளுடைய வளர்ச்சியை எய்த முடியும். அப்ப இளைஞர்களில் முதலீடு பண்ண வேண்டும் என்றால் அவர்களுக்கு கல்வியில் மட்டும் முதலீடு பண்ண முடியாது, திறன் மேம்பாட்டிலும் நம்ம வந்து முதலீடு பண்ண வேண்டியிருக்கு. திறன் மேம்பாடு பல வகைகள்ல நம்மளுடைய அரசாணை பண்ணுது. நான் வந்து கடந்த வருடமாக நான் முதல்வன் அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு கனவு திட்டமான நான் முதல்வன் என்று ஒரு தொடக்கத்திலிருந்து நான் அதுல பயணம் செய்கிறேன். அதுல வந்து அனைத்து அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள் மட்டுமல்லாது தனியார் கல்லூரிகளில் பயிலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், ITI டிப்ளமோ அவர்களுக்கு திறன் பயிற்சிகள், அதாவது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் மூலம் ஆங்கில திறன் பயிற்சி, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் மூலமாக எக்ஸல், பவர் பாயிண்ட், இந்த மாதிரியான டிஜிட்டல் ஸ்கில்ஸ் பயிற்சி. இது தவிர டொமைன் ஸ்பெசிபிக் ஒரு கணினி CSC கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஒரு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களா, அவர்களுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங். இன்னைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது இளைஞர்களுடைய ஜாப் ப்ரொஃபைலையே தலைகீழ புரட்டி போட்டுட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அடுத்த 10 வருடங்களில் வந்து பல ஜாப் வந்து காணாம போகுது, பல ஜாப் புதுசா வருது. சோ அதுக்கெல்லாம் இளைஞர்கள் தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும், தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில வந்து நம்மளுடைய கல்லூரி கல்வி மட்டும் போதாது, அதுல கல்லூரியில் இருக்கக்கூடிய புத்தகங்களுடைய படிப்பு மட்டும் போதாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு அடிஷ்னலாக இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட், கேம்பிரிட்ஜ், டொமைன் ஸ்பெசிபிக்கா அமேசான் வெப் சர்வீஸ் மூலமாக கிளவுட் கம்ப்யூட்டிங், மைக்ரோசாஃப்ட் மூலமாக AI பேஸ்டு IBM நிறுவனம் மூலமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பல்வகையான வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள்ல வந்து அவர்களுக்கு ஒரு 45 மணி நேரத்துக்கு ஒரு கிரெடிட் கோர்ஸ், இதெல்லாம் வெறும் ஒரு ஆட் ஆன் ஸ்கில்ஸா மட்டும் இல்லாம அவர்களுடைய பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இதை இணைத்து கிட்டத்தட்ட ஒரு இன்று தேதியில ஒரு 20 லட்சம் மாணவர்களை கடந்த 1.5 வருடங்களுக்குள் வந்து நம்ம ரீச் பண்ணி அந்த ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் நானும் வந்து ஒரு பங்களிப்பானதா இருக்கிறேங்கிறது எனக்கு ஒரு பெருமிதமா இருக்கு. அதை ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னா, இப்போ நீங்க நிறைய பேர் இப்ப சமீபத்தில் அந்த கடந்த 1 வருடம் படித்து முடித்த மாணவர்களாக கூட இருப்பீங்க. நீங்க எல்லாருமே இதுல பயனடைந்தவர்களாகவும் இருக்கலாம். இது தவிர நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் என்பது மத்திய அரசு பணிகள் குறிப்பாக, ஏன்னா வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்னைக்கு பல பேருக்கு வந்து மத்திய அரசு பணிகள் என்ன இருக்கு என்பது கூட அவேர்னஸ் இல்லாம ஒரு RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம்னா என்ன, அவர் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சாதான் அந்த மாதிரியான பயிற்சிகள்ல இருக்க முடியும், அந்த மாதிரியான இல்ல வெளியில போட்டுருவாங்க நம்மளை எங்கேயாவது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் நம்மளுடைய மாணவர்கள் இருக்கிறதுனால அதிகப்படியாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் கடந்த ஒரு 3-5 வருடங்களாக இல்ல கடந்த 10 வருடங்களாகவே அவருடைய பார்ட்டிசிபேஷனும் அவருடைய வின்னிங்கும் ரொம்ப குறைவாக இருக்கு. மத்திய அரசு பணியிடல முக்கியமான பணிகளான இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கலாம், இல்ல வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோவாக இருக்கலாம், அந்த மாதிரியான பணிகள் எல்லாம் கூட நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்டாமலேயோ இல்ல அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாமலேயோ இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் UPSC தேர்வு IAS பணியான தேர்வுகளுக்கும் அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கணும். அதுவும் நான் முதல்வன் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒரு காம்படிட்டிவ்
எக்ஸாம் வெர்டிகலும் அதுல ஒரு 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 இது போயிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னுடைய திறன் மேம்பாட்டு கழகத்தின் ஒரு பணிகள். இது தவிர அரசு பள்ளிகளில் பயின்று இடைநின்ற மாணவர்கள், அதுக்கு அடுத்து அவர்களுக்கு வந்து என்ன வகையான வாய்ப்புகள் இருக்கு, கல்லூரி வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்களில் வந்து ஆர்ட்ஸ் அப்புறம் வந்து இன்ஜினியரிங் தவிர என்ன படிப்புகள் இருக்கு, என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது பொதுவான அந்த தரவுகளுக்கான ஒரு ஒரு ஒற்றை சாளர முறையாக அந்த தரவுகள் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அக்கம் பக்கத்துல கேட்டேன், இல்ல அப்பா அம்மா சொன்னாங்க, இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாரு, இல்ல மாமா சொன்னாரு, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில தான் நாம வந்து ஒரு கல்லூரிகள்ல சேர்றோம், ஒரு கோர்ஸ்ல சேர்றோம். அதற்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில கல்லூரி கனவு அப்படிங்கிற ப்ரோக்ராம் இப்போ அடுத்த ஒரு வாரத்துல எல்லா தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அது நடக்க போகுது. அது வந்து 12ஆம் கிளாஸ் முடிச்ச பசங்களுக்கு வந்து ஒரு கல்லூரிகளுக்குள் நுழைவதற்கான ஒரு வாய்ப்பாக, அவர்களுக்கு ஒரு வாசல்களை வந்து அறிமுகப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாக அந்த ப்ரோக்ராமும் ஒண்ணு. கல்லூரி கனவு உயர்வுக்கு படி என்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து 12 முடித்துட்டு காலேஜ் போகாம குடும்ப சூழ்நிலை, வறுமை சூழ்நிலையால இடைநின்ற மாணவர்களை வந்து மறுபடியும் அவர்களுக்கு வாய்ப்புகள் என்னென்ன இருக்குங்கிறது போல உயர்வுக்கு படி என்ற ஒரு ப்ரோக்ராம். இந்த மாதிரி பல்வேறு நான் முதல்வன், உயர்வுக்கு படி, கல்லூரி கனவு, இந்த மாதிரி பல்வேறு ப்ரோக்ராம்கள் தான் அப்ப இந்த திறன் மேம்பாட்டு கழகம் சமீப காலமாக, ஏன்னா இதுவரைக்கும் திறன் மேம்பாட்டு கழகம் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய தொழிலாளர் நலத்துறையில் இருந்தது. பட் இப்போ இந்த அரசு இதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து அதை சீஃப் மினிஸ்டருடைய டைரக்ட் கண்ட்ரோல், இப்போ சிறப்பு திட்ட செயலாக்கம் என்ற சிறப்பு திட்ட செயலாக்க துறையின் கீழ் இதை வந்து கொண்டு வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. இதுக்கு காரணம் வந்து இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு என்பது ரொம்பவும் முக்கியம். இப்ப if we miss the bus அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம அந்த காலகட்டத்தை தவற விட்டோம் என்றால் அதனுடைய இழப்புகள் வந்து பல மடங்கு பல விதங்கள்ல அது பிரதிபலிக்கும் என்பதனால் அரசு இந்த முயற்சி செய்கிறது. நீங்களும் அதில் வந்து பயன்பெறலாம் என்ற ஒரு தகவலை முதல்ல சொல்லிக்கொண்டு, இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு 2-3 முக்கியமான சில ஏன்னா இது வந்து நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் எல்லாம் கடந்து இப்ப நீங்க வந்து எக்ஸாமினேஷன் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது லாஸ்ட் மினிட் ரிவிஷன். இப்பவும் நான் சொல்றேன், எப்போதுமே நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சக்சஸ் ஃபார்முலா நான் எந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சியிலும் சொல்றதுதான் திருப்பியும் சொல்றேன். ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் என்பது, நான்லாம் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சியில 7-6 முறை அட்டெம்ப்ட் செய்திருக்கிறேன். குரூப் 1ல முதல் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணியிருக்கிறேன். பல்வேறு போட்டித் தேர்வுகள் எழுதின அனுபவத்துல ஒவ்வொருத்தருடைய அந்த அனுபவத்தின் வாயிலாக நான் கற்ற விஷயங்களை உங்கள்ட்ட பகிர்கிறேன். அதுல வந்து ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த ஒரு ஜெயிக்கிற மாணவர் கையிலும் பழைய கேள்வித்தாள்களுடைய பண்டில் தலகாணி மாதிரி பக்கத்திலேயே வச்சிருக்கணும். அது கடைசி நேரமானா இருந்தால் கூட பழைய கேள்வித்தாள், இன்னைக்கு நீங்க குரூப் 4 எழுதுறீங்கன்னா உங்க கையில பழைய போன தடவை நடந்த குரூப் 4க்கான வினாத்தாள்களை பக்கத்தில் வைத்து, ஏன்னா அந்த பேட்டர்னுக்கு நீங்க வந்து உங்களுடைய மைண்ட் என்பது டியூன் ஆக வேண்டும். அப்பதான் நீங்க எக்ஸாம்ல வந்து கரெக்டா உங்களால வந்து ஜட்ஜ் பண்ணி பிரசன்ட் பண்ண முடியும். அதனால லாஸ்ட் மினிட்டா இருந்தால் கூட கடந்த காலத்தில் கேட்கப்பட்ட குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 கேள்வித்தாள்களை முழுவதும் ஒரு தடவை கம்ப்ளீட்டா வந்து அந்த ஃபார்மேட்டை மறுபடி திருப்பி அதை வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுல கேட்கக்கூடிய ஏரியாஸை வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நம்மள மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சவாலே பாத்தீங்கன்னா, இதற்கு ஒரு வரைமுறையான ஒரு வரையறுக்கப்பட்ட சிலபஸ் என்பது கிடையாது, வரையறுக்கப்பட்ட புத்தகங்கள் என்பது கிடையாது. கடல் மாதிரி இருக்கும், எதை விடுறது எதை தொடறது அப்படிங்கிற ஒரு அந்த ஓஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ல we will get lost. அதுல நம்ம வந்து எங்கேயோ துளைந்து விடுவோம். அதை வந்து சீர்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் கிடைக்கிற நேரத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்துவதற்கும், ஏன்னா நிறைய பேர் இதுல வந்து வேலைக்கு போயிட்டே படிப்பீங்க. நான்லாம் டிசிஎஸ்ல வேலை பார்த்துட்டே படிச்சேன். நேரத்தினுடைய அருமை என்பது, ஏன்னா நான் வந்து ஆபீஸ்க்கு போகும்போது பைக்ல போயிட்டு இருந்தேன். நான் திருவான்மையூர்ல தங்கி இருந்தேன். அங்க பசங்களோட ஒரு 4 பேர் சேர்ந்து தங்கி இருந்தோம். அங்கிருந்து எனக்கு துறைப்பாக்கத்துல தான் ஆபீஸ். அதுல பாத்தீங்கன்னா அந்த டிராபிக்ல எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லி அந்த போட்டி நடக்கிற நேரங்கள்ல நான் பஸ்ல தான் பயணம் செய்வேன். ஏன்னா அப்ப நம்ம நின்றுட்டே இருந்தா கூட கையில போனை வச்சுட்டு ஒரு லெவலுக்கு ரிவிஷன் பண்ணிடலாம். அந்த மாதிரி நேர மேலாண்மை, நேரத்தினுடைய அருமை வந்து ரொம்ப நம்ம வந்து உணரணும். நேரத்தை விரயமே பண்ணக்கூடாது. கிடைக்கிற நேரத்துல
மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டாபிக்கை ரிவைஸ் பண்ணணும். அது அது அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டாபிக் எது, எந்த டாபிக்கில் நாம் அதிகமாக நேரம் செலவழித்தால் அதிகமான மார்க் வரும் அப்படிங்கிறது அதுக்கான க்ளூ தான் உங்களுக்கு இந்த பழைய கேள்வித்தாள்கள் நம்மை வழி நடத்தும். அந்த பழைய கேள்வித்தாள்கள் இருக்கிற பேட்டர்னை வச்சுட்டு தான் நீங்க ஒரு கொஸ்டின் செட்டர் கூட நீங்க எப்படி பண்ணுவார் அப்படின்னா, இப்ப நீங்க உதாரணத்திற்கு ஒரு மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் தான் கேள்வித்தாளை தயாரிக்கிறார் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன். அவருக்கு தான் அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா அவரும் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா பழைய கேள்வித்தாள்களை தான் முதல்ல எடுப்பார். எடுத்துட்டு தான் அதை பார்த்துட்டு அதை அவர் உள்வாங்கி கொண்டுதான் கேள்வியை வந்து அவரும் தயாரிக்கணும். அதனால நீங்களும் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு, ஒரு கேள்வித்தாளை தயார் செய்பவனுடைய மைண்ட் செட்டுக்கு வந்து அது எந்த மாதிரி ஏரியாவில் அதிகமான கேள்விகள் அமைகிறது. உதாரணத்திற்கு வரலாறுலையும் பாத்தீங்கன்னா அந்த இந்த மாடர்ன் இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த வரலாறு பகுதிகளில் பாத்தீங்கன்னா அந்த ஆக்ட் ஒன்று வரும் வரிசையா, 1919 ஆக்ட், 1935 ஆக்ட், 1945 ஆக்ட், அந்த மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தங்கள்னு சொல்லி ஒரு 10 ஏரியா வரும். அதுல வந்து தொடர்ச்சியாக அதுல இருந்து ஒரு 2 கேள்வி 3 கேள்வி 4 கேள்வி வரும். அதெல்லாம் வந்து ஷுவர் ஷாட் கேள்விகள். அதே மாதிரி வந்து சுதந்திர போராட்ட வரலாறுல இருந்தும் ஒரு 4 கேள்வி. இந்த மாதிரி ஷுவரா வந்து அதே மாதிரி இந்த பார்க்ஸ் சொல்லக்கூடிய தேசிய பூங்காக்கள், ரிவர்ஸ் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி சில ஏரியாக்கள் தொடர்ச்சியாக திரும்ப யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ், வைல்டு லைஃப் சாங்சுரி, இந்த தேசிய பார்க் எங்க இருக்கு, சில கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா சில ஆர்டிகிள்ஸ் வந்து ரிப்பீட்டடா தொடர்ச்சியாக அந்தந்த முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில், இப்ப கவர்னர் அப்படிங்கிற ரோல்ல வந்து பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி வருது. அப்ப அந்த கவர்னர் அதனுடைய அப்பாயின்மெண்ட், அவருடைய பவர்கள், அந்த ஆர்டிகிள்ஸ் நம்பர்களை எல்லாம் நம்ம படிக்கணும். அது மாதிரி இப்ப ஜிஎஸ்டி, வரி விகிதங்கள், இதை பத்தின அதிகமான வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போகுது. அப்ப அது ரிலேட்டடான வரி விகிதாச்சாரங்கள் தொடர்பான ஆர்டிகிள்ஸ் என்ன, சட்டங்கள் என்ன, அதை படிக்கணும். அது மாதிரி மொழி சம்பந்தமாக அடிக்கடி வருது. அப்ப ஸ்கெடியூல் 8 என்ன, ஸ்கெடியூல் 12 என்ன, அதுல இருக்கக்கூடிய அந்த 22 லாங்குவேஜஸ் என்ன, எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல கடைசியாக சில லாங்குவேஜஸ் சேர்த்தாங்க, இதெல்லாம் காலங்காலமாக இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்னு சொல்லக்கூடிய ஏரியா. அதெல்லாம் நம்ம வந்து இப்ப ரிவிஷன் பண்ணணும், அதுல அதிகமான நேரத்தை செலவழிக்கணும். இது வந்து எதில் வந்து இப்ப இருக்கிற நேரத்துல அதிகமா நம்ம நேரத்தை செலவழித்தால் அதிகமான பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். அடுத்து தேர்வு நாளன்று நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா எலிமினேஷன் பேசிஸ்ல தான் நீங்க வந்து ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு 100 கேள்விகள்ல 50 கேள்விகளுக்கு வந்து இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் நீங்க வந்து கான்சியஸா எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க இன்டெலிஜென்ட்டா எலிமினேஷன் ஆஸ்பெக்ட்ல இது வராது, இது வராது, இது வராது, அப்ப இது வரும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து ஆன்சரை சூஸ் பண்ணும்போது நிறைய கேள்விகள் வந்து நீங்க வந்து கரெக்டான பதிலா பண்ண வேண்டியது. உதாரணத்துக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து இதை வந்து நீங்க வரிசைப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வரும்பொழுது அதில் 1-2 விஷயங்கள் வந்து முன்ன பின்ன தப்பா வருதுன்னு தெரிஞ்சாலே நீங்க ஈஸியா 2-3 தான் எலிமினேட் பண்ணி கடைசியா உள்ள ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டாக அந்த தேர்வு நேரத்தில், தேர்வு நாளில் உங்களுக்கு வந்து ஒரு 2 இது வந்து உறுதியாக வராது அப்படின்னு நீங்க எலிமினேஷன் பேசிஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சும்மா ரேண்டமா குத்துமதிப்பா வந்து நீங்க ஏபிசிடி போடுறது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. இந்த மாதிரி எலிமினேஷன் பேசிஸ்ல இது வராது, இது வராது, அப்போ இந்த 2ல எதுல வரும் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ட் கெஸ் வந்து நிறைய இடங்கள்ல நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல, கெஸ் பண்ணாம நம்மளால எல்லா கேள்விகளுக்கும் முழுமையான பதில்கள் யாருக்குமே எவ்வளவு ஒரு பெரிய அறிவாளியானாலும் தெரியாது. அதனால நிறைய இடங்களில் நமக்கு வந்து கெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் யார் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னா இன்டெலிஜென்ட் கெஸ் பண்ணக்கூடியவர்கள். அந்த இன்டெலிஜென்ட் கெஸ்னா என்னன்னா எலிமினேஷன் பேசிஸ்ல இது வராது, இது வந்து உறுதியாக வராது அப்படின்னு வருது, அந்த மிச்ச 2ல நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி அப்ரோச் நீங்க பண்ணீங்கன்னா நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு சரியான பதில்கள். அது மாதிரி இந்த ABCDR கரெக்ட், A ஒன்லி கரெக்ட், B ஒன்லி கரெக்ட்ங்கிற கேள்விகள் நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தும் இதா இருக்கும். அதுலயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலயும் எது வராது என்பதுல இதா இருங்க.
மேட்ச்லயும் வந்து சில குழப்பங்கள். கரெக்டா 2 இதை மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா 3வது 4வது கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி உள்ள கேள்விகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிக நேரம் பண்ணுங்க. நேர மேலாண்மை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கேள்விக்கும் இவ்வளவுதான் நேரம் செலவு பண்ணணும்னு இருக்கும். கவனமாக பண்ணுங்க. அதுல எந்த குளறுபடியும் பண்ணிடாதீங்க. முதல்ல அதிகமான நேரத்தை செலவு பண்ணிட்டு கடைசியா தெரிந்த கேள்விகள் வரும்பொழுது அதுல மிஸ் பண்ணாதீங்க. சில பேருக்கு இந்த ஆப்டிடியூடு கேள்விகள்ல வந்து போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு கடைசி முக்கியமா தெரிஞ்ச கேள்விகள்ல வந்து போடாம விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தவறுகள் பண்ணிடாதீங்க. சரியான ஒரு அப்ரோச்ல அதை பண்ணுங்க. கரெக்டா அதை ஹலோ, சாரி, கொஞ்சம் இடையில ஒரு சிறு தடங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமான கவனம் செலுத்துங்க. பதட்டப்படாம நம்ம நிதானமாக கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அந்த கேள்வியை உள்வாங்கினாலே ஓரளவுக்கு நமக்கு அந்த ஆன்சர், நீங்க அந்த ஆன்சர் செலக்ஷன் வந்து என்பது ஒரு கலை. நீங்கள் கொஸ்டின் செட் பண்ணக்கூடியவர் மனநிலையில் இருந்து அந்த கேள்வியை அணுகும் பொழுது, ஏன்னா வந்து எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் செட்டரும் என்ன நினைப்பார் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் குழப்பணும், இந்த இடத்துல அவன் வந்து கொஞ்சம் தடுமாறணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆங்கிள் வந்து ஒரு சில நிறைய கேள்விகள்ல அவர் வைப்பாங்க அந்த கொஸ்டின் செட்டர். அப்போ அந்த டிராப்ல நம்ம வந்து சிக்கிடக்கூடாது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிராப்பை ஈஸியா வந்து சில கேள்விகளுக்கான பதில்கள் வந்து ரொம்ப நேரிடையாக இருந்ததுன்னா அதுல ஏதோ ஒரு சின்ன டிராப் இருக்கு என்று அர்த்தம். அப்ப அந்த மாதிரி நீங்க வந்து அது நிறைய கேள்விகளை வந்து நீங்க பதில் கொடுக்க அந்த கலை வந்து கை வந்து விடும். அது நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போதைக்கு இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு நிதானமாக, பதற்றம் இல்லாமல் நான் சொன்ன அந்த எலிமினேஷன் பேசிஸ் அப்ரோச்லயும் கொஞ்சம் முக்கியமான ஏரியாக்கள்ல எதுல அதிகமான மார்க் வரும் என்பதனை பழைய கேள்வித்தாள்கள் வச்சுட்டு அந்த இம்பார்ட்டன்ஸ் பேசிஸ்ல நீங்க அப்ரோச் பண்ணும் போதும் இப்ப நமக்கு இருக்கிற குறைந்த காலகட்டத்தில் நாம இதை வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்தலாம். ஓகே ஓகே வேற உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருக்கு, இல்ல வேற ஏதாவது இதுனா நீங்க கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா கிளாரிபிகேஷன் வேணும் என்றால் கேட்கலாம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லாக வரணுங்கிறத தாண்டி நம்ம சமூகத்தில் வந்து நம்ம ஒரு அரசு பணி என்பது எந்த அளவிற்கு வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல, ஏன்னா பொதுவா எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. என்ன எண்ணம்னா, அரசு பணி என்பது ஒன்னும் ஒரு பெரிய, அதாவது வந்து மிச்ச பேரை விட நம்ம வந்து ஏதோ ஒரு அரசு பணியில இருக்கிறோம். ஒரு காலத்துல சொல்லுவாங்க கால் காசு வாங்கினாலும் கவர்மெண்ட் சேலரி வாங்கணும் அப்படிங்கிற அந்த காலகட்டங்கள். அதுக்கு ஏன் அப்படின்னா, அரசு பணி என்பது அதனுடைய ஜாபினுடைய நேச்சர் மட்டுமல்ல, நம்மளுடைய பங்களிப்பானது இந்த சமூகத்துல நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் எளிமையாக, எல்லாருக்கும் வந்து விரைவாக சேவைகள் கிடைக்க பெறாதப்போ நம்மளுடைய பங்கு என்பது ரொம்ப முக்கியம். நான் உசிலம்பட்டியில இருந்தப்பவும் சரி, கூடலூர் பகுதியிலும் இருக்கும் போதும் சரி, ஒரு விஷயம் ரொம்ப உள்வாங்கிக்கொள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதர், எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு மனிதர் வரும் பொழுது, அதாவது அதிக பணமாக இருக்கலாம், இல்ல அவர்கள் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருக்கலாம், இல்ல அவர்கள் ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்கலாம், அவங்களுக்கு எப்படியாவது இந்த அரசு எந்திரம் ஏதாவது ஒரு வகையில அவர்கள் வேணுங்கிறது கிடைச்சிடும். ஆனா யாருக்கு அரசு எந்திரம் வந்து எளிதாக கிடைக்காதுன்னா, அதிகாரம் இல்லாதவர்களுக்கும் ரொம்ப விளிம்பு நிலை மனிதர்களுக்கும் தான் அவர்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்திற்கும் அவர்களுடைய நேரத்தை விரயம் செய்து அவர்களுடைய எஃபர்ட் அதிகப்படுத்தி அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு உதவியா இருக்கலாம், ஒரு பயனா இருக்கலாம், இல்ல ஒரு நியாயமா கிடைக்க வேண்டிய சேவையா இருக்கலாம்,
அதற்கு அவர்கள் அதிகமான கால விரயமும் நேர விரயம் அதிகமான எஃபர்ட் போட வேண்டியதா இருக்கும். அப்ப அதிகாரத்தில் வரப்பவர்கள் அதை புரிந்து கொண்டு நாம அதிகாரம் இல்லாதவர்களை அவர்களுக்கு நம்ம நேரத்தை அதிகம் செலவு பண்ணி அவர்களுக்கு உடனடியாக நாம விரைவாகவும் உடனடியாகவும் அவர்கள் அணுகும் வண்ணமும் நாம செயல்பட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய அரசு பணிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் நான் சொல்லுவேன். இப்ப நீங்க நாளை எல்லாரும் அரசு பணியில் வரப்போறீங்க. நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதிகாரம் இல்லாமல், அதாவது அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதே சொல்ல தெரியாது, ஒரு எழுத தெரியாது, இல்ல அவர்களுக்கு ஒரு 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 நத்தம்ல ஒரு பட்டா டிரான்ஸ்ஃபர்னா அது நத்தம்னா என்ன, இல்ல அந்த நத்தம் நில வகைப்பாடுனா என்ன, எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி அவர்களுக்கு தனக்கு என்ன வேண்டும் என்பதற்கு சொல்ல தெரியாத நிறைய மக்கள், இன்னும் நிறைய பேர் நம்ம நாட்டுல இருக்கிறாங்க, நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உங்களுடைய சேவை, அவர்களை அதிகாரப்படுத்தும் விதமாக உங்களுடைய அதிகாரம் பயன்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளையும் உள்வாங்கிக் கொண்டு நீங்க இந்த தேர்வை எழுதுங்க. நிச்சயமாக அரசு பணிக்கு வருவீங்க. மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பல்வேறு செய்திகளை தன்னுடைய வாழ்க்கை எப்படி தொடங்கியது, அதை எப்படி நான் ஒவ்வொரு தேர்விலும் வெற்றி கொண்டேன் என்பதை தன்னுடைய வாழ்வியலோடும் அதே போல தான் இப்பொழுது பணியாற்றுகின்ற அந்த துறையில் அரசு எடுத்து வருகிற முக்கிய நகர்வுகளையும் இளைஞர்களுக்காக அவர்கள் எடுத்து வரக்கூடிய ஆக்கப்பூர்வமான பல்வேறு செயல்களையும் அதாவது நமக்கு அரசு பணியாளராக நாம் எப்படி பெருமிதம் கொள்ள வேண்டும் என்பதையும் ரொம்ப அழகாகவே நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், நாளைய அரசு பணியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சாராம்சம் என்ன அப்படின்னா, நாம் எவ்வளவு உயரத்திற்கு பதவிக்கு நாம் சென்றாலும் கூட அந்த பதவியில் இருந்து நமக்கு அடுத்து வரக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அது சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, நாம் வழிகாட்ட வேண்டும், அவர்களையும் நாம் கை கொடுத்து தூக்கிவிட வேண்டும் என்பதற்கான ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை நமக்கு இன்றைக்கு ராஜ்குமார் ஐயா அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் உணர்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இந்த ஒரு நேரத்தை நமக்காக செலவு செய்வது அப்படிங்கிறது அவருக்கு அவசியமற்றது. ஆனால் உங்களை போன்ற இளைஞர்கள் நாளைய சமுதாயத்தில் அவர்கள் ஒரு அரசு பணியாளர்களாக சிறப்பாக ஒளிர வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அப்படிங்கிறது முதன்மையாக இங்கு பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறது மட்டும் அப்படிங்கிறது இலக்கு அல்ல, ஜெயித்த பிறகும் நாம் எப்படி கட்டமைப்புடன் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு மனிதராக ஒரு அரசு அலுவலராக செயல்பட வேண்டும் என்பதையும் நாம் சேர்த்து நாம் படிக்கும் போது, பயிற்சி பெறுகிற பொழுது நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கூடுதலாக ஒவ்வொரு பயிற்சியாளருக்கும் நம்ம கொடுத்து கொண்டே வருகிறோம். அந்த அடிப்படையில தான் நம்மோடு இணைகிற ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சிறப்புடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு நம்மோடு இணைந்த அதே நமக்காக இன்னைக்கு அடுத்த நிலையில் இருந்தாலும் கூட இந்த உற்சாகமாக எவ்வித மறுப்பும் சொல்லாமல் உங்களோடு இணைந்து நிறைய செய்திகளை உங்களுக்காக கொடுத்திருக்கிறாங்க. உண்மையில் சொல்ல போனால் இந்த செய்தி ரொம்ப குறிப்பா அந்த கொஸ்டின் பேட்டர்ன் பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. கொஸ்டின் பேட்டர்னா அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ், நம்ம பழைய வினாத்தாள்களை நாம் பார்க்க வேண்டும், அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்பவே முக்கியமானதுங்கிறத ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப அழகா தொட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு அழகான சொன்ன கொஸ்டினை ஒரு கொஸ்டின் வியூ எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் செட்டர் எப்படி அதை செட் பண்ணுவாரு அப்படிங்கிற அந்த உணர்வோடு நம்ம அதை தொடணும், அதை பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேர மேலாண்மை நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வருவது, ஒரு போட்டியாளருக்கு, ஒரு படிக்கின்றவருக்கு நேர மேலாண்மை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நாம் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த வாய்ப்பை இப்போ இன்னொரு விஷயத்த ரொம்ப அழகா சொன்னாங்க. 2035 நம்ம இளைஞர்களை தயார் செய்யாவிட்டால் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா கோட் பண்ணியிருக்கிறாங்க. அது போலதான் நாம இந்த இளமையான இந்த காலத்தில் இந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் எவ்வளவு பின்னடைவை சந்திப்போம் என்பதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். அது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுது. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்கப்பூர்வமாக, அதாவது உண்மையை சொல்ல போனா
நடைமுறை, இன்றைக்கான நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது, அதற்கும் நாம் எப்படி ஒட்டி அதோடு பயணிக்க வேண்டும். அதே நேரத்தில் எதிர்வரக்கூடிய இந்த போட்டித் தேர்வுகளில் நாம் வெற்றி பெறுவதற்கான செய்திகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து நம்ம வந்து ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உண்மையில் சொல்ல போனால் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நிறைய செய்திகளை, அதாவது என்னன்னா, அந்த செய்திகள் உங்களின் வாயிலாக, ஒரு வெற்றியாளரின் வாயிலாக, ஒரு உயர்ந்த இடத்தில் உயர்ந்த பதவியில் வகிக்கின்றவர்களின் வாயிலாக வருகிற பொழுது அது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மற்றவர்கள் அதை எடுத்துக்கொள்கின்ற விதம், இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்க, அதனால பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வை பெறுவதற்காக தான் நம்ம தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். ஒரே செய்தி தான், ஆனால் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு யாரிடமிருந்து வருகிறது அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதனாலதான் இன்னைக்கு ஒரு சிறந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளராக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு சொல்லுகிற பொழுது அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பயிற்சியாளர்கள் அனைவரும் உணர வேண்டும். இதை நாம் இந்த மாதிரியான ஒரு நல்ல செய்திகளை நமக்காக கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே நாம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நம்முடைய அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழித்து ரொம்ப அற்புதமாக கொடுத்திருக்கின்றீர்கள். இப்பொழுது எங்களுடைய பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் பேசுவார்கள். மீண்டும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றது. எந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதோ அதை இந்த நிகழ்ச்சி அடைந்து விட்டது என்று நான் நம்புகிறேன். போன ஆண்டு அவர் பேசி உரைக்கும் இந்த ஆண்டு உரையிலும் நான் புதுமைகளை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அதுதான் ஒரு கிரியேட்டிவிட்டி என்பது. ஒரு சிந்தனையின் வீச்சு பெருகும் பொழுது புதுமைகள் வந்து கொண்டே இருக்கும். அப்புறம் அனுபவத்தின் மூலமாக அது வந்து கொண்டிருக்கும். அந்த முதிர்ச்சியை நான் இன்று அவரிடம் பார்க்கிறேன். இப்ப நானே கற்றுக்கொண்டேன். அங்கே பக்கத்திலே குறிப்பு வைத்துக் கொண்டு குறிப்பு எழுதி கொண்டிருக்கிறேன். அவர் கூறிய பலவற்றை குறிப்பு வைத்துக் கொண்டேன். இந்த TFR என்ற விஷயம் எனக்கு புரியுது. அந்த விஷயத்தின் மூலம் நான் பெற்ற அறிவு இருக்கிறதே, நாமெல்லாம் இந்த இளைய இன்னொரு 10 ஆண்டுகளில் முதிய தலைமுறைகளாக நம்முடைய தேசம் மாறிவிடும். குறிப்பாக தமிழகம் மாறிவிடும். நான் ஜப்பானை பற்றி அறிந்திருக்கிறேன். இந்த நிலை அங்கே வந்திருக்கிறேன். நாமே அந்த கட்டத்தில் தான் இருக்கிறோம் என்பது ஒரு சவாலான சமூக சவால். எதிர்காலத்தில் பெரிய சவால்களை ஏற்படுத்தக்கூடிய, சமூக சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சூழலில் இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கான கடமை என்ன என்பது மிக மிக உணர்த்தப்பட்ட ஒன்று. அதை ஐயா மிக அழகாக சொன்னார்கள். எல்லாவற்றையும் விட மிகச் சிறப்பாக நான் விரும்பியது, எப்போது ஒவ்வொரு அரங்கிலும் உங்களிடம் சொல்லி வந்த ஒரு விஷயத்தை அவருக்கே உரிய தனித்துவத்தோடு தனியான ஒரு சிறப்பான சொல்லாடலோடு சொன்னார். அதிகாரம் இல்லாத நான் வேலைக்கு சேர்ந்தாலும் ப்ரோ பீப்புளாக இருங்கள் என்று சொல்லுவேன். மக்கள் நலன் சார்ந்த அதிகாரிகளாக இருங்கள் என்று நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அது அவர் எப்படி சொன்னார்னா, அதிகாரம் இல்லாதவர்கள் நமக்கு வருகிற பொழுது, நாம் அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கிற பொழுது அது எப்படி அவர்களை அணுகுவது? இந்த வார்த்தை மிக வலிமையானது. நான் சொல்லுகின்ற ப்ரோ பீப்புள் என்பதை விட இது வலிமையானது. ப்ரோ பீப்புள் கூட லிட்டில் பிட் ஆஃப் பொலிட்டிக்கல் அரசியல் சார்ந்த வார்த்தை. இது அப்படியல்ல, இது தொழில்நுட்பம் சார்ந்த வார்த்தை. ஆக அந்த வகையிலே அவர் இன்னொன்று சொன்னார் பாருங்க, நேர மேலாண்மை சொல்லுகிற பொழுது அந்த நேரத்தை சேமிப்பதற்காக பைக்கில் கூட போகாம பேருந்தில் பயணித்தேன். அது நின்று கொண்டு போனாலும் நான் படிப்பேன். எவ்வளவு பெரிய விஷயம்! இதுதான் நம்முடைய கற்றல். இதனால் நம்முடைய வெற்றியின் அறிகுறி அவர் நெற்றியிலேயே தெரிகிறது. அதனாலதான் நடந்தது. ஆக உங்களுக்கு ஐயா வாழ்த்துக்களையும் நன்றிகளை நானும் மீண்டும் சொல்லிக்கொண்டு, எங்களுடைய இளைஞர்கள், இந்த வகுப்பில் கலந்து கொண்ட இளைஞர்கள் உண்மையிலேயே மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள். அவர்கள் உங்களோடு அறிவார்ந்த உறவை இன்று பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வாழ்த்து. நன்றி ஐயா. வேற ஏதேனும் கருத்து அல்லது கேள்விகள் அல்லது உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் தற்பொழுது கருத்துக்களை தெரிவிக்கலாம். வணக்கம் சார். சத்தமா பேசுங்க. சார் வணக்கம் சார். பேசுங்க சார். இப்போ ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸா எப்படி சார் நம்ம கேதர் பண்றது? ஏன்னா ஜிஎஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்கறதுனால எப்படி கொஸ்டின் கேட்கறதுனால தெரிய மாட்டேங்குது சார். நாங்களும் ஒரு மாதிரி புக்ல படிக்கிறோம் சார். ஆனா அவங்க கேட்கிற கேள்வியெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு 50 கேள்வி தான் நம்ம புக்ல இருந்து வர மாதிரி இருக்கு. மிச்சம் 25 கேள்வி எங்க இருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது சார் எங்களுக்கு.
ஸோ அவங்களால அவங்க எப்படி செட் பண்றாங்க, இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுமா, இந்த மாதிரி கொஞ்சம் ஜிஎஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார், எப்படி பண்ணலான்ட்டு. ஜிஎஸ் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி புக்கில இருந்து கேள்வி, இது வந்து எக்ஸாம், இது நம்மளுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாமோ இல்ல நம்மளுடைய +2 மாதிரி புக்கில இருந்து கேள்விகளே வராது. ஈவன் புக்கில இருந்து நேரடியாக இருக்காது, அதுல ஏதாவது மறைமுகமான இன்ஃபரன்ஸா தான் இருக்கும். நீங்க வந்து புக்கில இருந்து நேரடியாக கேள்விகள் வரும், பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற எக்ஸாமே இது கிடையாது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க படித்தது வந்து ஒரு அக்யூமுலேட்டிவ். இந்த மாதிரி பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், அதாவது தேர்வுகள்ல 2 வகை உண்டு. முதல் தேர்வு வகை வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் பேஸ்டு ஆன்சர் செலக்ஷன். 4 பதில்கள் கொடுத்து அந்த 4 பதில்களை டிக் செய்வதன் முறை தான் பாத்தீங்கன்னா குரூப் 4. இதுக்கு அடுத்து வந்து மெயின் எக்ஸாமினேஷன். ஐஏஎஸ் தேர்வுகள், குரூப் 1 தேர்வுகள்ல பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டியதற்கு பக்கம் பக்கமா எழுதணும். அது அப்புறம் வந்து இன்டர்வியூ. இந்த மாதிரி 3 முறைகள் இருக்கு. அதுல இந்த முதல் முறை அந்த செலக்ஷன் பேஸ்டு தான் வந்து குரூப் 4 எக்ஸாம். அதுல வந்து அந்த முறையை பொறுத்த மட்டும் நேரடியாக பதிலே வராது. அது உங்களுடைய அக்யூமுலேட்டிவ் நாலேஜ் என்று சொல்லுவார்கள். அதாவது இதுல வந்து எப்படி நீங்க யார் இதுல வெற்றி பெறுவார்கள் என்றால், நேரடியாக கேள்விகள் வராது. நீங்க தொடர்ச்சியாக படித்துக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த கற்ற அறிவில் இருந்து டிரைவ் செய்து நீங்க ஆன்சர் எழுதுவீங்க. அதுல இருந்து இன்ஃபர் பண்ணி நீங்க எழுதுவீங்க. அது வந்து உங்களுக்கு நேச்சுரலாவே வரும். உங்களுடைய தொடர் பயிற்சி மூலமாக தொடர்ச்சியா நீங்க நிறைய விஷயங்கள், நான் சொன்ன மாதிரி பழைய கொஸ்டின் பேப்பர், பழைய பேட்டர்ன்ல நீங்க படிச்சுக்கிட்டே வந்து நிறைய கேள்விகளை பதில் கொடுக்க உங்களுக்கு வந்து கேள்வி எங்கிருந்து வருது, அதற்கு எப்படி டிரைவ் செய்து பதில் கொடுக்கணும். நேரடியாக லிஃப்டிங் பேசிஸ்ல இருக்காது. அந்த புத்தகத்திலிருந்து அப்படியே எடுத்து உங்களுக்கு கேள்வித்தாள்ல இருக்காது. பட் புத்தகத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து அதை வந்து டிரைவ் செய்து இன்ஃபர் பண்ணி நீங்க பதில்கள் கொடுக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்துடும். நிறைய கேள்வித்தாள்களையும் நிறைய பயிற்சிகள் நீங்க பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்துடும். தேங்க்யூ சார். வேற யாரும் கேள்வி கேட்கிறவங்க விரைவாக கேட்கலாம். சார் வணக்கம் சார். பேசுங்கம்மா. சார், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்ஸாம்க்கு வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி சார்? இந்த லாஸ்ட் நிமிட் வந்து எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார்? கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்துமா, இப்போ நீங்க கொஸ்டின் பேப்பர் வந்து குறைந்தபட்சம் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதனால கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த மட்டும் நீங்க இப்போ குரூப் 4 தேர்வுகள் இப்போ வருதுன்னா குறைந்தபட்சம் 2 மாசத்துக்கு முன்னாடியிலிருந்து ஒரு 8 மாசத்திற்கு உட்பட்ட அந்த பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா அதிகமான கேள்விகள் வரும். நீங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கேள்விகள், அதுவும் இப்ப சமீபமா போன வாரம் நடந்தது, அதுக்கு முந்தின வாரம் நடந்தது, இதுவும் இரலவெண்ட். அதுல நேரத்தை விரயம் பண்றதுல அர்த்தம் இல்லை. ரொம்ப ஐடியலான டைம் என்னன்னா, இப்ப இன்னைக்கு நீங்க தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா இன்னிலிருந்து ஒரு 2 மாதம் ஆர் 3 மாதத்திற்கு முன்னாடியிலிருந்து ஒரு 6 மாதம் உள்ள ஒரு 7-8 மாதம், அதுலதான் அதிகமான கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல நிறைய இந்த மாதிரி ஜிகே டுடே, மல்டிபிள் மேகசின் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய மந்த்லி வைஸ் அவங்க கம்பைல் பண்ணி ஒவ்வொரு என்விரான்மெண்ட் வைஸா, பாலிட்டி வைஸா, கான்ஸ்டிடியூஷன் வைஸா, சயின்ஸ் வைஸா, வேற ஏதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வைஸா, இப்ப சமீபத்துல என்னென்ன இஸ்ரோல என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி வைஸா கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமான நிகழ்வுகள்ல உதாரணத்துக்கு இஸ்ரோ வந்து சமீபத்துல ஒரு சாதனை பண்ணினாங்க. அது வந்து கரண்ட் அஃபேர்ஸா இல்லைன்னா கூட, அது வந்து ஒரு வருடம் ஆன விஷயம் ஆனால் கூட அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து அவங்க டிரைவ் பண்ணிட்டு அதுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப முக்கியமான மைல் ஸ்டோன்ஸ் நம்ம வந்து அடைந்தோம் என்றால் அது 1 வருடத்திற்கு முந்தியா இருந்தால் கூட அது கரண்ட் அஃபேர்ஸாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏரியாவா இருக்கலாம், நோபல் பரிசு போன்ற விஷயங்களா இருக்கலாம். அதெல்லாம் இந்த 6-8 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்காது. அது நடந்து 1 வருஷம் கூட ஆயிருக்கும். ஆனா அந்த மாதிரி
அதிமுக்கியமான ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் என்பது ஒரு வருடம் வரைக்கும் கூட, ஈவன் ஒரு வருடத்திற்கு முந்தி கூட கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த நோபல், இஸ்ரோனுடைய விஷயங்கள், டிஃபென்ஸ் ஆஸ்பெக்ட்ல நம்ம ஏதாவது செய்த சாதனைகளா இருக்கணும், இல்ல முக்கியமான சட்டங்கள் ஏதாவது வந்து பாஸ் ஆகிருக்கும், அதனுடைய ரெப்பர்கஷன் வந்து சமீபத்தின ஒரு நிகழ்வுல வந்திருக்கும். அந்த ஒரு சட்டம் ஒன்று இயற்றிருப்பாங்க. அந்த இப்ப உதாரணத்திற்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது இன்னைக்கு இந்திய அளவுல ஒரு பெரிய தேர்தல் நேர பேசுபொருளாகவும் இருக்கு. அது சட்ட அடிப்படையிலையும் அரசியலமைப்பு சட்ட அடிப்படையும் பேசுபொருளாக இருக்கு. அந்த சட்டம் 1.5 வருடத்திற்கு முன்னாடி இயற்றியிருந்தால் கூட அதனுடைய ரூல்ஸ் என்பது இப்ப சமீபத்துலதான் எஃபெக்டுக்கு வந்தது. அப்போ அதை தொட்டு அவர்கள் வந்து எப்படி கேட்கலாம்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட், அது ரிலேட்டடான கேள்விகள் வரலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த மட்டும் உங்களுடைய அந்த ஏரியா வந்து கடந்த 2 வருடத்தில் முந்திலேருந்து 8 மாதத்திற்கு முந்தி வரைக்கும் உள்ளது அதிக போக்கஸ்லையும், அதிமுக்கியமான விஷயங்கள்ல வந்து 1 வருடத்திற்கு முந்தில இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்க தொட்டு படிச்சீங்கன்னா மேக்சிமம் இதை நீங்க கவர் பண்ணிடலாம். நன்றி. வேற ஏதாவது இருக்கீங்களாப்பா? குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். மேக்ஸ்ல எல்லா டாபிக்குமே நாலேஜ் ஸ்கோர் பண்ணிடும் சார். அந்த ரீசனிங் மட்டும் எத்தனை கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலுமே கொஞ்சம் அந்த இடத்துல டக்குன்னு அந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியல சார். அதுக்கு என்ன? அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பொறுத்து. இப்ப எனக்கு பொறுத்த மட்டும் ரீசனிங் தான் நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணக்கூடியது. எனக்கு இந்த ஃபார்முலா பேஸ்டுல கொஞ்சம் எனக்கு தகராறு, அதுல நான் அதிகமா நேரம் செலவு பண்ணுவேன். ஆனா ரீசனிங் கேள்வியில நான் வந்து குயிக்கா பதில் போட்டுருவேன். அது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் இதை பொறுத்து இருக்கு. ரீசனிங்க்கும் நீங்க ஸ்டாண்டர்டா இருக்கிறத தாண்டி கேட்கறது இல்லை. குரூப் 4 எல்லாம் ரீசனிங் கேள்விகள்ல இந்த வட்டத்துல 10 பேர் உட்காடுறாங்க, இவங்களுக்கு லெஃப்ட்ல 2 பேர் கழிச்சு இவங்க உட்காடுறாங்க, ரைட்ல 4 பேர் கழிச்சு அவங்க உட்காடுறாங்க. இப்ப யார் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஒரு 10 பேட்டர்ன், நான் சொல்ற மாதிரி ஒரு 10 பேட்டர்ன் தான் இருக்கு. அந்த 10 பேட்டர்னுக்குள்ளதான் மாறி மாறி பாத்தீங்கன்னா கேள்விகள் வரும். அதனால நீங்க அந்த பேட்டர்னை வந்து உள்வாங்கிட்டீங்கனாலே அது ரிலேட்டடான சம்ஸை நிறைய போட்டு பார்த்தாலே ரீசனிங்க ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஹலோ சார். ஹலோ. சொல்லுங்க சார், இப்போ இந்த ஃபைனல் டைம்ல வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி சார் வந்து கொஞ்சம் குறைக்கிறது, இந்த அடுத்த லெவலுக்கு எப்படி இந்த இதை கொண்டு போகாம இருக்குது சார்? பொதுவா இந்த சைக்கலாஜில சொல்றோம் ஹாஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் நல்லதுதான் அப்படின்ட்டு. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கிறது தான் டேஞ்சர். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது எப்போதுமே நம்மளுடைய ஆற்றலையும் இதையும் விரைவுபடுத்தும். அதனால ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி ரொம்ப நம்ம வந்து கவலைப்பட்டுக்க வேண்டாம், பதட்டப்பட தேவையில்லை. நம்ம ரொம்ப இன்னைக்கு இருக்கிறவங்கள்ட்ட, இன்னைக்கு நிறைய இளைஞர்கள்ட்ட வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் படுங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்பவும் கேஷுவலாக இருக்கக்கூடாது. ரொம்ப பதட்டப்பட்டு நம்மளுடைய சிந்தனையே மறைஞ்சு நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு நம்ம வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கிறது தான். அதனால வந்து எக்ஸாம்னாலே வந்து இன்னமும் எனக்கு சில நேரங்கள்ல கனவுகள்ல எக்ஸாம் எழுதி பண்ற மாதிரி, இத்தனை எக்ஸாம் எழுதி முடிச்சு ஒரு பொசிஷனுக்கு வந்தாச்சு, இன்னும் எனக்கு சில நேரங்கள்ல என்னுடைய கனவுல ஏதோ நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற மாதிரியும் அது ஒரு அதனால பதட்டம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இயல்பான ஒண்ணுதான். பட் நீங்க வந்து இந்த பதட்டம் வந்து ஒரு அளவோட இருந்ததுன்னா நல்லது. எப்படியும் நம்ம வந்து லாஸ்ட் நேரத்துல எதுவும் பண்ண போறது இல்லை. பதட்டப்பட்டு நம்மளுக்கு என்ன ஒரு ஒரு பெனிஃபிட்டும் நமக்கு ஆக போறது இல்லை. அதனால நீங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் நல்ல கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க என்ன படிச்சாலும் இந்த மாதிரி குரூப் 4 பொறுத்த மட்டும் நான் திருப்பி சொல்றது அதுதான். நீங்க இந்த லாஸ்ட் 2-3 நாள்ல படிச்சு நீங்க எதையும் பண்ண போறது இல்லை. ஆல்வேஸ் ப்ரிலிம்ஸ் யாரு கிளியர் பண்ணுவாங்கன்னா அக்யூமுலேட்டட் நாலேஜ். அதுதான் கடந்த 1 வருடமாக 6 மாதமாக இல்ல பல தேர்வுகள்ல எழுதி பல விஷயம், அதாவது ஒரு 100 கேள்வித்தாள்களை நீங்க நேரத்துக்கு வந்து பண்ணியிருக்கணும். ஒரு டெஸ்ட்டுக்கு உள்ள நுழையிறீங்கன்னா ஒரு 100 கேள்வித்தாள்களையாவது நீங்க அட்டெம்ப்ட் பண்ணி அதுல நிறைய தப்பு விட்டு கற்று அதுல என்ன தப்பு விட்டோன்னு பார்த்து இந்த மாதிரி ஒரு 6-7 மாதமாகவோ ஒரு வருடமாக, 1 வருடம் போதும், 1 வருடத்திற்கு மேல நான் சொல்ல மாட்டேன். அந்த 1 வருடத்திலயும் ரொம்ப 6 மாதம் ரொம்ப அதுல பல கேள்வித்தாள்களை அட்டன் பண்ணி அந்த ஒரு அக்யூமுலேட்டட் நாலேஜை
உங்களுக்கு டெஸ்ட் பண்ண போறதுதான். இது யாரும் வந்து 10 நாள்ல படிச்சு குரூப் 4 தேர்வை வந்து கிளியர் பண்ண முடியாது. அந்த 2-3 நாள்கள் படிப்பை வச்சு எதுவும் பண்ண முடியாது. அந்த புரிதல் உங்களுக்கு இருந்துட்டா ஸ்ட்ரெஸ்லாம் இதுல வராது. நம்மளுடைய கடந்த கால இவ்வளவு நாள் நம்ம பயிற்சி பெற்றது, பயின்றது, தேர்வு எழுதுனது, அதில் கற்றது, அதை நம்ம ரிவைஸ் பண்ணினது, இதை வந்து நம்ம அக்யூமுலேட்டட் நாலேஜ் வச்சுட்டு தேர்வு நாள்ல நம்ம நீட்டா ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்தாலே போதும். இந்த ஒரு பரந்துபட்ட ஒரு பார்வை இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேர்வு நாள்ல பெரிய அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. வேற யாராவது இருக்கீங்களாப்பா? முடிச்சிடலாமா? சார் வணக்கம் சார். உங்களோட லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் என்ன மாதிரிலாம் இருந்துச்சு? நீங்க எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க, இது கேட்க மாட்டாங்க, நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதெல்லாம் எப்படி நம்ம எடுக்கிறது பாக்குறது? இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு டச் விட்டு போய், இருந்தாலும் எனக்கு ஞாபகம் வந்த வரைக்கும் சொல்றேன். ஹிஸ்டரியை பொறுத்த மட்டும் இயர்ஸ் எப்படியோ வந்து கிரானாலஜிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா வரும். அந்த வருடங்கள் வந்து இருக்கும். ஸோ வருடங்களை ஃபுல்லா வரிசைப்படுத்தி அந்த ஈவெண்ட்டை வந்து முதலில் இருந்து கடைசி வரைக்கும் ஒரு கோர்வையாக ஒரு ஸ்டோரியாக நீங்க வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் லாஸ்ட் மினிட், அதாவது இது எதுவும் புதுசா நீங்க படிச்சீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்கிறீங்க, கடைசி நேர ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிற இடம் இந்த ஹிஸ்டரியில இந்த ஏரம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜியாகிரபியை பொறுத்த மட்டும் ஆறுகள், லேக்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷனல் பார்க்கு, ஃபாரஸ்ட், பயோடைவர்சிட்டி ஆக்ட், இந்த மாதிரி ஏரியாவில் நீங்க வந்து எந்தெந்த ஊர்கள்ல எந்தெந்த பார்க் இருக்கு, ரிவர் எந்தெந்த இடங்கள்ல போகுது, மவுண்டைன் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு, அது அந்த மாதிரியான ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா இருக்கலாம், இல்ல ராம்சார் கன்வென்ஷன் சைட்ஸா இருக்கலாம். இந்த மாதிரியான ஏரியாக்கள் எங்கெங்க இருக்கு, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய சைட்ஸா இருக்கலாம். இதெல்லாம் எங்க இருக்குங்கிற அந்த ஒரு ஜியாகிரபியை பொறுத்த மட்டும். இந்த பாலிட்டியை பொறுத்த மட்டும் ஆர்டிகிள் தான். ஆர்டிகிள்ல நிறைய கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 1வது ஆர்டிகிள்ல இருந்து கடைசி வரைக்கும் போயிடணும். அதுல இடையில நிறைய முக்கியமான ஆர்டிகிள் 17 அன்டச்சபிலிட்டி, இந்த மாதிரி டக்குன்னு நீங்க வரிசையா ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும். அது தேர்தல்கள் என்பது எந்த ஆர்டிக்கல்ல வருது, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கல்ல இருக்கு, ஹை கோர்ட் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்றது எந்த ஆர்டிகல், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்றது எந்த ஆர்டிகல், கொலீஜியம் முறை எந்த ஆர்டிகல் சொல்லுது. நான் சொன்ன மாதிரி ஸ்கெடியூல்ஸ்ல கட்டாயம் கேள்வி வரும். அதனால அந்த 12 ஸ்கெடியூலையும் தரவா தலைகீழ் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது. இந்த மாதிரி ஏரியாவை வந்து கொஞ்சம் ஆர்டிகல் அண்ட் ஸ்கெடியூல்ஸ், ஆக்ட்ஸ், சில முக்கியமான சட்டங்கள், இப்ப சமீபத்துல பாஸ் பண்ண சட்டங்கள், அரசியல் அமைப்பு திருத்த சட்டம், அதிலிருந்து கட்டாயம் கேள்வி வரும். அதனால கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதுலயும் முக்கியமான இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டியை பொறுத்த மட்டும் நம்ம கடைசி நேர ரிவிஷன் பண்ண வேண்டிய இடங்கள். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில நான் சொன்ன மாதிரி இஸ்ரோ, டிஃபென்ஸ், முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடந்தது, அதுல செஸ் ஒலிம்பியாட் நடந்தது. இப்ப தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா கேலோ இந்தியா நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ சமீபத்துல ஈவன் நான் வந்து அதுல ஒன் ஆஃப் த மெம்பர்ஸாக இருந்தேன். அந்த ஆர்கனைசிங் கமிட்டியில ஒரு 8 டிஆர்ஓ நானும் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். ஸோ அந்த கேலோ இந்தியா ப்ரோக்ராம்ல நிறைய கேள்விகள் வர வாய்ப்பு. ஏன்னா சமீபத்துல நடந்த ஒரு இம்பார்ட்டன்ட் தமிழ்நாடு ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ், அது இந்தியா அளவில் தமிழ்நாடு அதை ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விளையாட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் வந்து சட்டங்கள், இது ரிலேட்டடா வந்து ஆக்ட் ஏதாவது பாஸ் பண்ணாங்க. அதுனா அப்புறம் சமீபத்துல நடந்த இந்த வார், போர்கள் ரிலேட்டடா இஸ்ரேல் பிரச்சனைகளா இருக்கட்டும், அந்த மாதிரி இன்டர்நேஷனல்ல முக்கியமான விஷயங்கள் 2-3 இந்த ஆஸ்பெக்டை நீங்க கவர் பண்ணாலே போதுமானது. எப்போதுமே குரூப் 4 கேள்வித்தாளை பொறுத்த மட்டும் சிலபஸ் நிறைய பேர் மறக்கிறது தான். சிலபஸை வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சிலபஸ்லயும் இத்தனை கேள்விகள் அவங்க கேட்கணுங்கிற கட்டாயம் இருக்கு. அதனால சிலபஸை கையில வச்சுட்டு அந்த சிலபஸுக்கு ரிலேட்டடா படிச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்க ஈஸியா அதை மட்டும் கவர் பண்றதுக்கு தான் இப்ப அடுத்த 2-3 நாள்கள்ல முடியும். அதனால சிலபஸை கையில வச்சுக்கோங்க.
பழைய கேள்வித்தாள்கள்ல கையை வச்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த ஏரியாஸை கொஞ்சம் டச் பண்ணி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க தம்பி. சார் வணக்கம் சார். சார் இப்போ வந்து ஓரளவுக்கு யூனிட்ல கவர் பண்ணிருக்கோம் சார். ஆனா இன்னும் ஒரு 2 யூனிட் மட்டும் நான் வந்து புதுசா படிக்கிற மாதிரி இருக்கு சார். இப்போ லாஸ்ட் மினிட்ல நான் அதை எப்படி சார் கவர் பண்ணா? மற்ற யூனிட்ல சிலபஸா வச்சுக்கோங்க. நீங்க மட்டும் புக்கை திறந்து யூனிட் வைஸா போறது வந்து பிரயோஜனம் இல்லை. சிலபஸை கையில வச்சுட்டு அந்த சிலபஸ்ல கடைசி தேர்வுகள்ல என்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த ஏரியாவை மட்டும் படிக்கிற மாதிரி. சப்போஸ் புதுசா நீங்க ஏதாவது படிக்கிறோம்னா அதை மட்டும் படிங்க. வரிசையா உட்காந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் புதுசா படிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நிறைவு செய்தரலாம்னு நினைக்கிறேன். உங்களோட கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அடுத்து தனிப்பட்ட முறையில கூட நீங்க கேட்கலாம். இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நம்ம எல்லோருக்கும் பயனுள்ளதாக பல்வேறு சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. எல்லோரும் இந்த உண்மையிலேயே இன்றைக்கு மிகுந்த பயனுள்ளதாகவும் ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாகவும் எதிர்வரக்கூடிய தேர்வை ஒரு நல்ல ஒரு நேர்முக சிந்தனையோடு நேர்மறையான எண்ணங்களோடு எழுதுவதற்கு மிகுந்த பயனுள்ளதான ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா கடந்த முறையும் அவ்வாறான ஒரு நம்பிக்கையை நமக்கு தந்தது. அது உண்மையிலே மிகுந்த உற்சாகத்தையும் தந்தது. அதன் மூலம் நமக்கு வெற்றியும் கிடைத்திருக்கிறது. இந்த முறையும் நமக்கு அதுக்கான மிகப்பெரிய வெற்றிகளையும் நாம பெறுவதற்கு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னன்னா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய வினாத்தாள்களை நிறைய நீங்க தோற்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் சாரு. அது மாதிரி நாம நிறைய விஷயங்களை ஒவ்வொரு வகுப்பறையிலும் நம்ம சொல்றோம். நிறைய டெஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் எழுதும் போதெல்லாம் நம்ம சொல்றோம் மார்க் கம்மியா வருது, இதுல நிறைய எடுக்க முடியல அப்படின்னு நம்ம நிறைய ஃபீல் பண்ணும் போதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் அதுல ஏற்படுகிற இழப்புகளில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய வினாத்தாள்களை நம்ம தொடர்ச்சியா பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப அவங்க சார் சொன்ன மாதிரி அந்த சக்சஸ் டூல்ல அதுவும் நம்ம ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு மிகுந்த உதவியாக இருந்திருக்கிறது. இந்த மாதிரி நிறைய செய்திகளை உங்களோட பகிர்ந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. எல்லோரின் சார்பாகவும் மீண்டும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரமாக கிட்டத்தட்ட நமக்கு 1 மணி நேரத்துக்கு மேலாக நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வந்து எங்களுக்கு இவ்வளவு நேரம் செலவு செய்து இந்த மாதிரி குறிப்பாக இந்த இளைஞர்கள் மிகுந்த துடிப்பான உற்சாகமான பண்புள்ள ஒரு பெரிய ஒரு கிராம பகுதியிலிருந்து எப்படி சொல்றது அப்படின்னா இவங்களை வந்து நீங்க சென்னை மாதிரி பரபரப்பா படிச்சுட்டு இருக்கிறது, அது வந்து ஒரு வெறித்தனமா படிச்சுட்டு இருக்குது அப்படின்னாலும் இவங்களுக்கு அப்பப்ப ஸ்டிமுலேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. திடீர்னு பாத்தீங்கன்னா காணா போயிடுவாங்க. நல்லா ஒரு ஃபோர்ஸா வருவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு தரையில இருப்பாங்க. நான் விளங்குறேன்னுவாங்க. நான் வந்து டிஎன்பிஎஸ்சியே படிக்கல, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாத்தையும் கடந்து இவர்களை இப்ப இந்த மாதிரி ஸ்டிமுலேட் பண்ண நிறைய ஸ்பார்க் கொடுத்து இந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி நிறுத்தி இருக்கிறோம். முடிந்த அளவு நம்ம மற்ற நகரங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களோடு ஒப்பீட்டு அளவில் பல்வேறு பரிணாமங்கள்ல நம்ம அவங்களுக்கு வெவ்வேறு முறைகள்ல பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதை இப்ப நீங்க இன்னைக்கு சொன்னதன் மூலமாக நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து என்ன இனிமேல் அடுத்து இன்னும் கூட உற்சாகமாக எப்படி நம்ம பயணிக்கலாம் இருக்கிற இந்த சில நாட்களையும் வெற்றிகரமா பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கு ஒரு பெரிய உந்துதலாகவும் ஒரு ஊக்க சக்தியாகவும் இருந்திருக்கிறது. மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து எங்களுக்காக இதே போன்ற பல்வேறு ஊக்க நிகழ்ச்சிகளை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தங்களிடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை இவ்வளவு நேரம் செலவு செய்து எங்களுக்காக தந்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. எல்லாரோடையும் தொடர்பு பேசி அவர்களுடைய கலந்துரையாடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றி. மீண்டும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல கட்டாயம் சந்திக்கலாம். தேங்க்யூ சார். நிறைய செய்யலாம்ப்பா, நிறைய செய்யலாம். ஐயா பாலா சாருக்கும் நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நம்ம தொடர்ச்சியாக நமக்கு பல்வேறு சூழல்கள்ல இந்த மாதிரி ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மனிதரோட தொடக்கம் அப்படிங்கிறது நம்ம
கேட்கல சார். நல்ல தொடக்கம் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த ஒன்று. அது மாதிரி நம்ம சார் வந்து எப்போதுமே நமக்கு ஒரு நல்ல தொடக்கத்தையும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் நமக்கு தொடர்ந்து நம்ம தொய்வில்லாமல் செயல்படுவதற்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகின்ற நம்முடைய பேராசான் பெருமதிப்பிற்கும் நம்முடைய வெற்றிகளை ஒவ்வொரு மாணவர் அன்னையில் பயில்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அவர்களுடைய வெற்றி பெற வேண்டும் என்கிற உணர்வோடு எப்பொழுதும் நமக்காகவே பயணித்து வருகின்ற நம்முடைய பேராசான் அவர்களுக்கும் நாம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவு செய்தலாமா சார்? ஓகே, சரிப்பா. எல்லாரும் நல்லா படிங்க. வாழ்த்துகள். எதிர்வரக்கூடிய தேர்வுகளில் அனைவரும் வெற்றியாளர்களாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அனைவரின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. தேங்க்யூ சார்.